கண்ணாடியில கண்ணாடி இதை கிளாஸ கண்ணாடி உனக்கு தெரியாது கண்ணாடி இருக்கப்பா உனக்கு தெரியல கிட்டவா ஓன்னு ஏன் வச்சு பாரு எங்க கடமகளுக்கும் பெண்களுக்கும் நாகர்களுக்கும் நாடோட்ட பிரகாரம் கருத்தப்பட்டால் கண்டு அழகாட்சியம்மனை அழைத்து என் உடப்பிலும் காரிகளுக்கு திருச்சென்று சொல்லி என்னுடைய மகன்களை முடிவுள்ளார்கள் அவருக்கு எங்க தமிழ் கொடுத்த இல்ல உள்ளங்கத்தில் கண்டித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். குடல் கொடுத்து கடலைப்பருப்பு கலந்து ஒரு சைவ பிள்ளை வெக்கம்லாம் இந்த தானாவதி பிள்ளையாளருக்கும் நமது திருப்போணம் அருகாமையில் தேனி கிராமத்தை சேர்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு நமது விழாக்கண்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு அன்பு குடும்பத்தில் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறது. எங்கள் பன்னாடு வளர்த்து கருவப்படுத்திய கிராமத்தார் பொதுமக்களுக்கும் இன்றைய நாடகம் பிரார்த்தனை நடத்தும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் நாடியக்கும் வெற்றி முரசு பெற்று வந்த மாமா பாக்கியநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்கள் கருத்துடைய நன்றி, வணக்கம். அண்ணே
முன்னாடி ஆட்சிக்கட்ட மூத்திரியும் என்னால் வாய்நாமி சொன்னார்கள். அவர்கள் சக்திப்படை பெட்டிப்படை ஆறாவது இப்பலங்கள் பருவத்தடிக்கு தொப்பு மகன் நான் தப்பமர்களும் ஒரவழைப்பவர்கள் மன்னாடி மன்னர்களாம் மண்ணில் இருக்கிறவர்கள் இந்த கட்டம் மட்டும் படிக்க தடுக்கிறார்கள் கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டாவது எட்டப்பன் எட்டனுக்கு வந்தார்கள். அது மொத்தமல் என்னை நாடாக சுற்று பயணம் சரியான திட்டத்துக் கொண்டார்கள். ராமர் வீட்டை கலைத்து என் கருத்திருக்கிறார் இது மண்ணுக்கு கேட்டார்கள் என் மன்னரிடம். அதற்கு என் மன்னர்கள் என்ன வைத்தார்கள்? வானமது முயல்வேறு மக்களுக்கு வேறு நிலத்தை சொல்ல பாடினார்கள். உங்களுக்கு ஏன் திருமணத்திற்கு சொன்னவரே கட்டப்பன் மன்னர்களை பலவத்த பேசி மிஞ்சிருக்கிறார்கள். பக்கத்தும் மந்திரி காசு கொடுத்து கன்னியாகுமரியும் அன்னிமதி தொட்டலை கைது துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். அவர் அப்பப்ப சங்கு ஒரு சங்க ஊதினார பெருந்து போச்சு. சங்கிலாம என்னை மேல்மாடியும் அவர் இருவரும் ஒரு சில விட்டார்கள். அப்போதை காப்பாற்றியார்களே 19 விளையாட்டை திறந்து ஜெயிலிட்டு ராமநாதபுரம் சேதுபதி வெள்ளையமலையும் சரியடைத்து இந்த பிள்ளை மட்டும் மறப்பட்டார்கள். மறப்பத்தமல் அங்கே ஆளான பல்வேறுகள் பல எதிர்காலத்துக்கு முட்டார்கள். அப்போது அவர் காக்கப்பட்ட என்ன ஏன்னவளை என்னை கொண்டு போய் திருச்சி சிறையில் எடுத்துட்டார்கள். தப்பிச்சாங்களே ஓடி பார்த்தால் அடி பார்க்கணும். பிள்ளைவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன போற ஒரு சங்கு வாடையே அடிக்க விட்டுறேன். அப்படியான அவர்கள் தெரிவித்தேன். என்ன செய்ய வேலைக்கு வேண்டும் கேள்விக்கு படைக்கப்படும் பாண்டித்யம் எப்படி சாமர்த்தியம் கேட்டு வாழ்ந்தார்கள். சந்திப்பு வந்தது கூட வந்த கம்பெனிகள் வைத்தேன். கம்பெனியே பாருங்கள் அங்கே கஷ்டப்பட்ட 110 பட்டணர்களும் எப்படியும் என் ஒட்ட பஞ்சத்தில் அவர்கள் வைத்தேன். அது கர்நாடகர்கள் தலைச்சம் ஒன்றுமையாது காலைப்பவனை வைத்திருந்தார்கள். 6 வார்த்தை சந்த மாத்த சொல்லி ஒரு விமிய மாத்த சொல்லி அங்கே கஷ்டப்பட்ட 110 பட்டணங்களும் அங்கே 800 மாடுகளை பொருள் திட்டத்தை கூறிவிட்டேன். கருக்காலத்தும் தெரியும் போட்டு
ஆப்பிள் ஏ ஆப்பிள் சொல்லுங்க ஆப்பிள் 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 ஆமா அதான் வேண்டாம். அப்ப ஐயா என்ன தான் சாப்பிடுவீங்க என்னமா இல்லையா என்ன தான் சாப்பிடுவீங்க சொல்லுங்க திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அல்வா லவாக்கு லட்டு, யாராவது லட்டு மைசூர் பாக்கு, ஏன் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்க பிடிக்காத உங்களுக்கு இதெல்லாம் மைசூருக்கு தான் போடுவோம் ஐயாவுக்கு கலப்பை வச்சிட்டு ஐயா கேட்டுட்டு வரியா? சரி சொல்லுங்க மைசூர் பாக்கு, மசூர் பாத்து இல்லையா இன்னும் ஏ மைசூர் பாத்தியா அக்கா மைசூர் பாக்கா, நாங்க படிக்காம நீங்க படித்தவங்க மைசூர் பாக்கு, மைசூர் பாத்து ஜிலேபி, சிஎப்பி சின்ன பிரியா வந்து ஜிலேபி 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 ஜிலேபி, ஜிலேபி பச்சரிசி பொங்கல், பச்சரிசி பொங்கல் நெய் 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 பலகாரம், பலகாரம் மலைக்காட்டு நேந்திர பொங்கல் ஒன்று இருக்குமா? என்ன பழம் மலைக்காட்டு நேந்திர பொங்கல் ஒன்று. நேந்திர பழமா ஆமா. இப்போதைக்கு நம்ம மட்டும் நேந்திர பழம் இல்ல சரி. வேற ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுங்களா ஏய் எத்தனை காத்திருக்க ஐஸ் அதிகப்பட்டிருக்கா கேள்விப்பட்டிருக்கா? ஒரு ஐயா காய்க்கப்பல் பார்க்கவும் ஏன் பார்க்க ஒன்பது நல்லா இடிச்சு போகாது. நேந்திர பழம் ஒன்று, ஒரு டம்ளர் பால் சாப்பிடுப்பா. ஆமையா நீங்களா படிக்காம ஐயா அவன் கலக்கப்பை பட்டப்பட்டு இல்லையா? சின்ன பழைய யாரை பக்கத்துகள் அடிக்கிற கலவாப்பா பேசுறீங்க ஐயா அவனை கலக்கப்பல ஐயா வேண்டும். ஏய் அவன் கலக்கப்பல வேண்டும். ஏட்டார்கள் ரோசம் உள்ள காரியத்தை உண்மையா? எப்படி? எப்படி எப்படி? ஐயா ஐயா உள்ள தள்ளி சொல்லி வைப்பேன். படிக்கட்டிலே கேட்க பச்சை தலைவர் நம்ம தலைத்து குழப்படியார்கள். ஐயா வேண்டும். ஐயா வேண்டியா? ஏட்டார்கள் 3 பேர் கொள்ளை 110 பட்ட நல்லும் கொள்ளை. ஏட்டார்கள் உறவாங்கி சென்றார்கள். அம்மா முள்ளுப்பட்டி முத்தமலைக்க அரச கலக்கப்படை மாப்பின்ற காரணம் ஐயா ஒரு அரசு சாய்க்கமான மாப்பின்ற காரணம் ஐயா மாப்பின்ற காரணம் சரி வீட்டுக்கு போனீங்க விசாரிச்சீங்க நம்ம ஏன் கேட்கக்கூடாது மதியார்கள் மன்னர்கள் ஆதரித்தாங்க என்ன வேணும் ஆமா போலாம் போலாம் தங்கை மகள் இருக்கா எங்க தங்கை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் போலாம் 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 தங்கச்சி உங்களுக்கு என்னடி வேணும் என்ன பாம்படிக்கார உங்களுக்கு தெரியும் இப்ப நக்கல் பணத்தை நெய்யல் பணம் தெரியும் ஒரு இளைஞர் காட்டுக்கு வந்தா ஒரு அதாத்தியமாக ஒரு வீட்டை கட்டுவைகள் ஒரு மாத்த கட்டுவைகள் ஒரு குப்பையை கொட்டுவைகள் ஒரு வண்டியில் பாட்டுகள் சொந்தம் முன்னவைகள் பக்கத்து வீட்டு சொந்த பண்ண சண்டை இருக்கும் அஞ்சு தண்ணீர் தயார் பண்ணுவைகள் ஆமா ஒரு இடத்துல விவசாயத்தில் ஆழ்வாடு பண்ணியிருக்கார்கள் ஒரு கோழி குஞ்சு பண்ணியிருக்கார்கள் ஆமா இப்படி விழா கவுட்டி நடந்துச்சுட்டா எனக்கு தான் மம்மையார் உனக்கு நான் மம்மையார் அடித்து மண்டையில் உடைத்து ஈழக்கோவா கட்சியில கையை கட்டி நீப்பீர்கள் நீங்களே ஆமா ஐயா அப்படி எப்படி தெரியுமா ஐயா ஒரு ரூபா பேப்பர் ஒரு ரூபா மையினே ஓட்ட பேப்பர் இருந்தாலும் எழுதி உள்ள எழுதி வச்சுக்க ஒரு ஐயா பார்த்து என்ன வார்த்தை ஐயாவுடைய பெருமை என்ன
ஓலையினால் எழுத்தவர் பிரபா படிப்புகள். ஆமா. அந்த காலத்து அன்னைக்கு ஊத்தி வேலை பார்த்தார்கள், இன்னைக்கு வாத்தியர் வேலையெல்லாம் பார்த்தார்கள். உண்மைதான். இன்றைக்கு என்ன தெரியுமா? என்ன? நினைத்தவத்து பிள்ளைகளை படிக்கிறார்கள். ஆமா. அன்றாட வளர்ச்சிகளை தானியங்கள் அதை விட்டு பிள்ளைகளை காலை மணிக்கு படிக்கிறார்கள். ஆமையா? ஆடு மாட்டை கூட வச்சு பிள்ளைகளை படிக்கிறாங்க. உண்மைதான். ஆனா படிப்புல இன்னைக்கு ஒரு ஆளுக்கு செல்போன் இருக்காங்க. பிறந்தோடனே எனக்கு செல்போனே வேணும். ஆமா, அன்றுக்குள்ள படிப்பவரை இன்னுக்குள்ள படிப்பவரை. உதாரணத்துக்கு ஆனா ஐயா கால் வச்சவங்க ஆமா. கோபப்பட மாட்டீங்களே. சொல்லு. நீங்க என்னைக்கு பேங்காட்டு மட்டும் எங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. சரி. எங்க கூட அண்ணன் தம்பியா இருக்கிறது நாளைக்கு வச்சுக்கலாம். உடனே வா. ஒரு வாரத்தை மட்டும் ஊருக்கு உடனே விடுவா. உலகில என்னடா? எழுது பேப்பர். எழுதுகிற பேப்பர் முறையோடு எழுத்து எடுத்து எந்த பிள்ளைநாமதி எதுக்குள்ள ஐக்கோடு ஏற்கனவே வரது எழுதி விடுவாங்க. ஆமா. இப்ப நான் முள்ளுப்பட்டி முத்தப்படாங்க முத்தப்படாங்க. சட்டம் முன்னே தாய்மா தாய்மாமன் நீங்க கலந்து விட வந்து நானும் பிள்ளை அரண கணக்கப்பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் சரிசமா மாமன் நம்ம சொல்ல ஒரு வேண்டியது சரசமா விளையாட்டுகள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து சரி. இந்த குறுக்கு போத நன்றி குண்டு குறுக்கு போத போயிருக்கீங்க அத்தனை அர்த்தம். தூக்கி போட்டு மணி கட்டி தொடர்ந்து வந்து தொகுத்து போறாங்க. அப்புறம் ஐயா நோனா வருது சூனா வருது பூனா வருதுங்க. ஐயா சுருக்கமான செய்தி நோட்டு எழுதுங்க. நோனாண்டு நோட்டு சூனாண்டு சுருக்கமான அப்படியா? சூனாண்டு புத்தகம் அதான் நோனா சூனா நிறுத்துமையா என்னையா? எங்களை என்ன சொல்லி படிங்க வாருங்கள் அங்கே கசக்கொண்ட 110 நெல்களும் சரி என் முகத்துக்கு நல்ல தள்ளிடுவார்கள். ஆமா நீங்க சிமன் கொண்ட போது திருப்பி கூட்டு போய் அதற்கு நான் என்ன வாழ்த்து? வாருங்கள் மதியாரே 71 பழைய கட்டு மன்னர்கள் வடிக்கட்டு வருகிறார்கள். ஆனால் கட்டமும் தலைமுறை மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் அங்கு போய் நெல்லி கட்டு தரமாட்டோம் சொல்ல முடியாது. ஆஹா. நாங்கள் போய் வேளாண்டி கருப்பணன் பாண்டியர் மூவத்தில் போய் வட்டிக்கு நெல்லி கேட்கிறோம். நெல்லி கட்ட தகாத வார்த்தைகளை பேசி வாய்ப்பை முற்றி கையில பிறந்ததற்கு நீங்க மட்டும் வைக்கப்படும் போய் இல்லையா பண்ணீங்க. வைக்கப்படுறியா? ஆமா. பாருங்க நீங்களாம் நம்ம நாட்டு மக்கள் சாப்பாட்டு கப்பை போட்டு ஆமா. அரவணையில கேட்டிய தூணைகள். சக்கர விளக்கமாயில ஆமா. நான் கணக்கை பார்த்த வந்தவழியாக ஒரு வாயிலாத ஜீவனுக்கு கத்துனதுக்காக பட்டினி பச்சு வச்சுமையா எப்படியா கொஞ்சம் கூட ஒரு ஈவரக்கம் அதானே நீங்க இந்த கோவம் தானே உங்களுக்கு வரும். ஆமா. ஈவரக்கம் இருக்கையா எங்களுக்கு இருக்காது அது என்ன நாமே இருக்கையா? எப்படியா அம்மா பாவம் சிந்து மாதிரி சிலைக்கு கட்டுறதுங்க கருத்து கொடுக்குற கோயில் மட்டும் கொடுப்பாங்க. ஐயா மாட்டுக்கு போடுவோம். மாட்டு போறியா? என்ன வேதனை சொல்றேன்? சிந்துவா சிலை போடணும் மாட்டு இல்ல போடணும். ஒரு தடவை ஒன்ஸ் மோர் அது என்ன மாதிரியா? எப்படி என்ன நிலைமை பத்தியா? பாவம் அந்த மாட்டுக்கு 4 நாள் இடம் குடி விடாம கிடக்கு. என்று கத்துலக கதவைகள் பாமரக்க புகமளிப்பட்ட வைக்கப்பட்ட காரணம் என்ன? அப்ப நீங்க கூட சொல்லுங்க. நீங்க ஆமையா போய் சொன்ன பொண்ணு சொல்லணும். என்ன? நாங்க வந்து படப்பட பார்க்கும்போது தரு குரு உள்ள ஒரு சட்ட கருத்து என்ன பண்ணீங்க? கருப்புடா. ஆமையா ஐயா அந்த கணக்குள்ள வந்திருக்காங்க. தனியாக சாப்பாடு பிரமா கொடுத்தார்கள். ஆமா அல்ல கெஞ்சுக்கு என்ன பிரமா சாப்பிடுவேன். கல்யா வெள்ளாரி கொடுத்தார்கள். வெள்ளையடி படமா அவசரத்து வெளியோட முடிவிட்டீங்க. அப்படி சொல்லுங்க. அன்றைய நம்ம தூரம் இருந்தது. பதினாறு காய் காய்ச்சி அதான் கண்டிகள் முளைப்பாரியா போட்டு போய் கிடக்கு. அந்த காய் எடுத்து கொண்டு போய் சரி காயா வெட்டி இங்கிட்டு குண்டு ஏரியா விட்டு போச்சுக்குங்க. ஆமா ஆமா மிச்ச வீசா இருந்தா கட்ட போட்டு போச்சுக்குங்க. எப்படி? மிச்ச வீசா இருந்தா கீழே இருந்தா சீனியத்துக்கு திறமை போட்டு நக்கி பாருங்க. எப்படி குங்குங்கிற மனக்கு ஐயா ஒருத்தர் வந்து வீடு நீங்க பேர இருக்கிற வெள்ளம் தமிழ் ஈச்சு கொடுங்க. அச்சப்பட்டாங்க. உங்க பிய பெருநாட்டான வட்டி ஊர் பக்கத்துல நடந்த வரத்தை பெரிய மகாராஜா தெரியப்படுத்துறோம். பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. ஆனா இளைய மகாராஜா மட்டும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஐயா இல்லையா மறுபடியுமா சொல்லி என்ன இளைய மகாராஜா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. என்ன கோபம் இருக்கா? ஆமா. ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஆமா நான் இப்ப சொல்றேன். ஆ. நீ சொல்லாதீங்க. சரி 2 கிலோமீட்டர் சொன்னீங்கடா. வந்தானா பாதி வரப்ப வட்டப்படப்ப நாசம் மட்டும் போயிட்டானே. நாசமா பாரு. இப்படி ஒரு வாயா பகவனுங்க கை. இதுக்கு அசிப்பட்டவன்டா. பழைய புல்லாட்டி மாதிரி. இன்று விளையாட்டவர்கள் ஆமா என் மகன்களுக்கு பாயசத்துக்கு அப்புறம் பிரம்ம வந்தாங்க. அப்புறம் பையன் சொல்லுங்க. அழைத்த குரலுக்கு சரியா சீக்கிரமாக. சரியா ஆமா. அப்புறம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். வெளியே சொல்ல வேண்டாம். என்னை பார்த்தா தாய்மாரெல்லாம் காலையில அறிவுரையில தண்ணி எடுக்க வச்சு வைப்பாங்க. ஒரு 4 லட்சம் பண்ணி படிக்கிறேன். அதே நிச்சயமா சொல்றேன். 2 சின்ன சொன்னா வந்தார்கள். சரி 2 காவியத்தை கைவிட்டு சொன்னீங்கன்னா அறிவுலாயிரத்தில் விட்டு வந்தானா பாதி வரத்தை வைக்கப்படப்பட நாசப்பட்டு வடக்குமா சொல்லிட்டு போறியா? இப்படி அதிகப்படுத்தார்கள். மன்னசத்தை கேட்கிற மன்னர் ஏமாற்ற வேண்டும். ஒரு சான் உங்கள்கிட்ட வாங்கி
பணிவாசுரை
கவனித்தேன். ஆனால் அவை அன்னைக்கு சொந்தமான 136 மற்ற நெல்லையும் கொள்ளையடித்து அங்கே காவல் செய்த மூவேரும் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்களே மந்திரியாரே. ஏன் பதட்டம்? தாண்டவா தெரிவித்தோம். உயர்த்திக்க வேண்டும். எழுத்திக்க மகப்பன் அழைத்தது பாண்டித்ய அவர்கள் என்ன கேட்டவர்கள் சரி, எங்களை பார்த்து தரப்புற வார்த்தை என வார்த்தை கேட்டார்கள். தான் வார்த்தைங்க பிறகு இது வார்கள் இது நம்ம கேட்ட கேள்வியாக தெரியல. பெரிய மாதத்தை சின்ன மாதத்தை கேட்ட கேள்வியாக தெரிகிறது. அப்படித்தான் தமிழ் இறந்திருக்கேன். அங்கேதான் அவர்கள் என்ன சிரித்தார்கள் மாமனார் அவர்களே. பாருங்கள் ஒரு வெட்டி லேட் கேட்ட போதா சாதாரண வார்த்தையா பேசினார்கள். சரி. ஈடாக பேசினார்கள். அப்பெல்லாம் முன்னாடி இருக்கிற சமர்த்தங்களே இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. பெரிய மலை சிறிய மலைக்கு கேட்ட கேள்வி. நீங்கள் குத்துமணி ஏன் உட்கார்ந்து வந்தாங்க? என்னைய இன்னமும் கொண்டு உள்ள சொல்ல பாசி போயா கேட்டீர்களா? உங்களுடைய பிச்சை என் தாய் மாமன் தெரிவித்ததை கவனித்தீர்களா? கேட்டவர்கள் 10 மணி 7 மணி அறிவித்தார்கள். எப்படி அத்திகாரமாக சாமர்த்தியம் முதல்ல கேட்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள். இது எதிர்பார்த்திருக்காங்க. என் தம்பி ஊமத்து பாண்டியன் தெரிவித்தானா? ஏதோ தவறாக நடந்துட்டு தம்பி ஊமத்து பாண்டியா தம்பி அண்ணா ஐயோ வாருங்கள். அண்ணா நம்ம மந்திரியா தெரிவித்ததை கவனித்தீர்களா? சென்று எப்படியாவது நெல்லை வென்று வாருங்கள் என்று நமது இளையவர் தெரிவித்தார். ஆகையால் தான் இக்காரியம் நடந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றாரை கவனித்தீர்களா? மந்திரியாரே மந்திரியாரே தாங்கள் என்ன பற்றி தெரிவித்தோம்? என்ன பற்றி தெரிவித்தோம்? தாங்கள் என்ன காரியம் செய்து வருகிறீர்கள்? மந்திரியாரே தாங்கள் வேணும் காரணக்காக ஆமா 1000 பணத்தை சென்று அந்த நெல்லை ஒரு வட்டிக்காக ஒன்றை வட்டி கேட்கார்கள். நெல்லைக்காக அல்லாட்டி 5 இடத்தில் நெல்மணி விளையாடி இருக்கின்றது. 6 குளம் சோழக்குளம் சாதிகளும் 5 இடத்தில் அறுபத்தி காவட்டா இருக்கு. நெல்லுக்கு நெல் தருகிறோம். அந்த ஒரு வட்டி ஒன்றே வட்டி தருகிறோம். அந்த வட்டிக்காக வாசிக்காக தருவோம் என்று பலவிதமா கேளுங்க. எப்படியாவது கேளுங்க. வட்டினா துட்டு வாசினா பத்திரத்தை கூட தருகிறோம். அப்படி கேட்டு வாரிகள் வந்திருக்கலாம். அது முடிவென்றால் 6 குளம் சுற்றா நமக்கு பாதிக்கப்பட்ட சிறுதாவிகள் அங்கே கேட்கலாமா தாங்கள்? சரி அப்படியா அண்ணா திவானவர்கள் கோடியை தேடி கொடுக்கிறாருக்கு அனைத்து சொத்தையும் தேடி கொடுத்தவர் உண்மைதான். திவானவர்கள் இந்த விட மன்னித்துடுங்களா? அப்படியே ஆமாண்ணா மந்திரியாரே தாங்கள் மகன் காவிரா எங்கே நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிவிக்க பார்க்கலாம். கிடைத்தது ஆயத்தில் நடத்த வேண்டும். ஏன் நமது அரண்மனையில் நடந்தால் என்ன? வெள்ளியமாளுக்கு பார்வைக்கு திருமணந்து மசன் திருமணை சரி ஆகையால் நடத்தணும் ஒரு பிரார்த்தனை. அப்படியா? அப்படி என்றால் நமது வாழ்க்கை நகரிலே அரண்மனையில் இருந்து தாங்கள் மகன் காவிராவுக்கு யார் யார் கோட்டைக்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கும். 1000 கம்பளம் 100 பேரும் 66 மனிதர்கள் அந்த 10 பெண்கள் வெள்ளையம்மாள் பொன்னியம்மாள் பட்டத்து அரசி எப்படி தகவல் சேர்வார்கள். தாங்கள் கோட்டை அமைத்துக் கொள்ள வேண்டிய மந்திரியாரே பார்வை நிறுத்தும் ஐயா. 1000 62 பணத்தை தாங்கள் மேலே காவலுக்கு செல்ல வேண்டும். பாஜக அண்ணாமலை தண்டனை இருக்கிறார். எதற்காக மந்திரியாரே? சட்டப்படை வெட்டுப்படை அப்படி ஆபத்து வந்தா நம்ம பாஜகத்திற்கும் கிடைச்சது ஆயிரத்தி ஒரு நகரம் சட்டம் உடனே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறார். ஆபத்து மாமனாரை நீங்க கூட போய் செஞ்சு எவ்வளவு ஒரு ஆதரவுக்காக ஆபத்து கிடைத்தது ஆயிரத்தி நடத்த வேண்டும். யாருக்கு வேண்டி மாப்பிளம் யாருக்கு வேண்டி எதுக்கு சேதுராஜ் யார் கையை என்ன அந்த நகரத்தில் வந்து என்ன செய்வது? மந்திரியாரே மாமனாரே இருந்தாலும் அவருக்கு திவானெல்லாம் பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம். தவறு நடந்து வச்சு அதுக்காக அப்படியெல்லாம் அவரை கேட்கலாமா? இருந்த போது மந்திரியார் அவர்களே அண்ணாவை சந்தோஷப்படுத்த தேவராஜாங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுவா அப்படியே சரி சுத்தம் வாழ்கின்ற ஸ்ரீ அகனாட்சி